ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையலோசையும் சுவை ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போகிற ஒரு டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மண் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்ததுக்கப்புறமா ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. எடுத்து அது தோலை உரிச்சிட்டு நம்ம எண்ணெயில் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த எண்ணெயிலேயே அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அது இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பூண்டு கூடயே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி அரைச்சி வைக்கிற மீன் குழம்பு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் காலையிலேயே வாங்கி வச்சிட்டோம். அது அழகாக க்ளீன் பண்ணியும் நம்ம எடுத்து வச்சுட்டோம். மீன் நல்லா பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 2 பழுத்து தக்காளி அதையும் சேர்த்து அந்த வெங்காயத்து கூடயே நம்ம நல்லா வதக்கணும். இதில் கொஞ்சம் மிளகு இருந்துன்னா நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 முடி தேங்காய் அதையும் சேர்த்துட்டு, தேங்காய் வேண்டாம்னா நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணிடுங்க, ஓகேவா? அதையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாத்தூள், அது கலருக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தேங்காய் அதுக்கப்புறமா இந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிறதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் அந்த மசாலா உங்களுக்கு வதங்காமல் இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு அரைச்சி நம்ம மண் சட்டியில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு தண்ணி, அதுக்கப்புறமா நல்ல ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி நல்லா திக்காக சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா மீன் குழம்பு நல்லா கொதித்து வந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த நெத்திலி மீனை நம்ம இது கூடலாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா, நல்ல நீல பச்சை மிளகா அப்படிங்கிறனால ஒரு பச்சை மிளகா நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இல்லைனா நீங்கள் 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்தாற் போட்டுக்க. நான் கண்டிப்பாக பச்சை மிளகா போடுங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த மசாலாலாம் நல்லா ஒன்று சேர போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக நம்ம தாளிக்க வேண்டியதான். இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து அப்படியே ஒரு ரெட் கலரில் நமக்கு வரும். அப்போ தான் அந்த மீன் குழம்புக்குள்ள ஒரு டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெயில் கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண எண்ணெயில் நீங்கள் தாளித்து பாருங்கள். குழம்பு இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுவை நீங்காத ஓசையுடன் மீண்டும் சந்திப்போம்.